சிஸ்டர் என்னோட நேம் செல்வராணி சார். சொல்லுங்க சிஸ்டர். ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்து கண்ணு ஆபரேஷன் பண்ணாங்க. கண்ணு வலி வந்து ஒரு 7 வருஷத்துக்கு இருந்தது. கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், கொஞ்சம் வரும். நான் வந்து சிஸ்டர் லைவ்ல பிரேயர் பண்ண சொன்னேன். பிரேயர் பண்ணதுக்கு அப்புறமா அது கண்ணு வலி சுத்தமா இல்ல சார். அதை விட 2 மடங்கா தெளிவா தெரியாது கண்ணு. ஓகே சிஸ்டர், தேவன் அற்புதம் செஞ்சிருக்கிறாங்க. உங்க சாட்சி அநேகருக்கு ஒரு ஜீவன் கொடுக்கிறதா இருக்கும். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். முன்ன விட இப்ப 2 மடங்கு நல்ல வலி எதுவும் இல்லை சார். முன்ன விட இப்ப நல்லா அவங்க அம்மாவுக்கு நல்லபடியாக சுகம் கிடைச்சு வலி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு சாட்சி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம சேனல்ல உள்ள இதை பாருங்க சிஸ்டர். இந்த சிஸ்டர் நம்ம லைவ்ல கலந்து ஜெபிக்கிறவங்க. Thank you for calling. Thanks for calling sister. God bless you. இப்போ வந்து நம்ம இந்த சிஸ்டருடைய இதை சொல்லுவோம். அதாவது இவங்க எப்படின்னா அம்மாவுக்கு கண் வலி இருந்துட்டே இருந்திருக்கு. அவங்க 7-8 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண் வலி இருந்துட்டே தண்ணீரா வந்துட்டு இருந்திருக்கு கண்ணுல. ஆனா நம்ம லைவ்ல கலந்து ஜெபிக்க சொல்லி பாயிண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். அவங்களும் எங்களோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜெபித்தாங்க. இப்போ அந்த கண்ணுல தண்ணீர் வர்றதும் நின்றுருக்கு, கண்ணுல வலியும் நின்றுருக்கு. முன்ன விட கண் தெளிவா, பார்வை நல்ல தெளிவா தெரியுதுன்னு சொல்றாங்க. கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிக்கணும். இது போல நிறைய அற்புதத்தை நம்ம லைவ்ல தேவன் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொருவரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. கர்த்தருக்கே அது மகிமை உண்டாகும். அநேகருக்கு இது விசுவாசத்தை தூண்டி தேவனுடைய விடுதலை அவங்களும் பெற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியா இருக்கும். ஓகே, இந்த சிஸ்டருக்காக நம்ம சின்ன பிரேயர் பண்ணி நன்றி சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த வேலையிலும் அப்போ அந்த செல்வராணி சிஸ்டரை உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். அவங்க அம்மாவை உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல அம்மாவுக்கு நல்ல கண் பார்வை தெளிவும், அந்த கண்ணுல தண்ணீர் வர்றதும் நின்று இந்த நாள்ல ஏசப்பா அந்த வலியும் இல்லாதபடி என் தேவன் அந்த மகளை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. இந்த அற்புத ஆசீர்வாதத்தை தேவன் நீங்க மகளுக்கு கொடுத்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த லைவ்ல கலந்து ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை இன்னும் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி என் தேவ ஆவியானவர் அவங்களோடு நீர் தங்கி இருந்து மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து மகளை என்றென்றும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே.